கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாத்தும் புனித ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமி இருக்கின்ற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சகோதரர்களே, இந்திய முஸ்லிம்களுடைய இதயங்களில் மட்டுமல்ல, இந்தியா என்ற ஜனநாயக நாட்டை நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய இதயத்திலே மாறாத ஒரு வடுவை, ஒரு களங்கத்தை ஏற்படுத்திய நாள் இன்றைய தினம் ஜும்மாவுடைய தினமாக அமைந்திருக்கிறது. எனவே அதை தவிர்த்துவிட்டு வேறு விஷயத்தை பேசுவது என்பது அது நம்முடைய நாட்டிற்கும் சமூகத்திற்கும் செய்யக்கூடிய ஒரு துரோகமாகும். சகோதரர்களே, ஏறத்தாழ 21 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய முஸ்லிம்கள் எந்த ஜனநாயகத்தை விரும்பினார்களோ, எந்த ஜனநாயகத்தை நேசித்தார்களோ, எந்த ஜனநாயகத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் உடமையும் குடும்பத்தையும் துறந்தார்களோ இழந்தார்களோ, அந்த ஜனநாயகம் தகர்க்கப்பட்டது. குறிப்பாக முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இறைவனுடைய அடையாள சின்னம் என்று குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய ஒரு மஸ்ஜித் முஸ்லிம்களுடைய ஓட்டு வங்கியினால் அரசவையை அமைத்துக் கொண்டிருந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அது தகர்க்கப்பட்டது என்பது இன்னும் ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தி. அதிலிருந்து இந்திய முஸ்லிம்களுடைய உணர்வுகளிலே வேகம் ஏற்பட்டது. நமக்கென்ன போராடக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் வலுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு இஸ்லாமிய பெரியவர்கள் இளைஞர்களுடைய மனதிலே ஆழ பதிந்தது. அதற்கு பின்னால் தான் மாபெரும் சக்தியாக முஸ்லிம்கள் ஒன்றிணைய ஆரம்பித்தார்கள். இது ஒரு மஸ்ஜிதை இழந்ததின் மூலமாக முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஒரு எழுச்சி கூட என்று சொல்லலாம். ஆனால் நாளடைவிலே அந்த எழுச்சியை கண்டு அஞ்சியவர்கள் இந்த எழுச்சி நீடிக்க கூடாது என்பதிலே கவனமாக இருந்ததன் விளைவு அந்த எழுச்சி மறுபடியும் ஒரு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மீண்டும் பாபரி மஸ்ஜித் எங்களுக்கு வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்த ஒன்றுபட்டிருந்த முஸ்லிம்கள் நாளடைவிலே பல்வேறு சிந்தனைகளாக தாக்கங்களாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில சகோதரர்கள் இன்னும் இந்த ஜனநாயகத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து எப்படியும் அதை மீட்டே தீர வேண்டும் என்று அறவழியிலே ஜனநாயக வழியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். வேறு சில கூட்டம் இனிமேல் இந்த நீதிமன்றத்தையோ அரசாங்கத்தையோ நாடி எந்தவித பிரயோஜனமும் இல்லை, குறைந்த அளவு நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுடைய மனதில் இருந்து இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்பது நீங்காமல் இடம்பெற வேண்டும் என்பதற்கு என்ன செய்யலாம் என்ற முயற்சியிலே இறங்கி இருக்கிறார்கள். வேறு சிலரோ அங்க என்ன முஸ்லிம்களா இருக்கிறாங்க, பள்ளிவாசலை கட்டி யாரு தொடுகிறது? அப்படி பள்ளிவாசல் கட்டினால் அது யாருக்கு சொந்தம்? சுன்னத் ஜமாத்துக்கா தௌஹீத் ஜமாத்துக்கா? எந்த அடிப்படையில் அங்கே தொழுகை நடத்துவது? இப்படியான சில சர்ச்சைகளை வைத்துக் கொண்டு அதை அப்படியே விட்டுருவோம் என்று ஒரு சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது ஏதோ என்னுடைய கருத்தல்ல, நீங்கள் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள்.
93, 94, 95 இருந்த அந்த வேகமும் உத்வேகமும் எழுச்சியும் ஒற்றுமையும் நாளடைவிலே அது இந்த சமூகத்தில் இன்றைக்கு இல்லாமல் போனதை நிதர்சனமாக என் அருமை இஸ்லாமிய இளைஞர்களே, பெரியவர்களே, நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 21 ஆண்டுகளில் நாம் இழந்து விட்டதை நினைவில் வைத்திருப்பதற்கு கூட முஸ்லிம்கள் போராட வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழிக்கின்ற பொழுது அடுத்த ஜெனரேஷனுடைய மனசுல இது எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்படி ஒரு பள்ளி இருந்ததாகவோ அது இடிக்கப்பட்டதாகவோ அவனுடைய மனசுல இருக்குமா என்னங்கிறது கொஸ்டின் மார்க், கேள்விக்குறிதான். ஏனென்றால் முஸ்லிம்கள் கருப்பு தினமாக கொண்டாடி கொண்டிருந்த இந்த டிசம்பர் 6 பாசிச சக்திகள் காவி தினமாகவும் வெற்றி தினமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஏதோ முஸ்லிம்கள் உண்மையிலேயே அதை அபகரித்து விட்டு அவர்களுடைய கோயில் நிலத்தை அபகரித்து அதிலே பள்ளி கட்டியதாக, மீண்டும் அது இடிக்கப்பட்டதாக ஒரு வெற்றி திருநாளை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஜெனரேஷன்ல இந்த வரலாறு எப்படி போய் சேரும்னு சொல்ல முடியாது. நாம இன்னைக்கு நிதர்சன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு தெரியுது. வஉசியை நிறைய பேருக்கு தெரியும். கப்பல் வாங்கி கொடுத்த வள்ளல் ஹபீபை எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படித்தான் எதிர்காலத்தில் இந்த வரலாறும் மறைக்கப்படலாம். அப்படி ஒரு சூழல் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருப்பது என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். இன்றைய தினத்தில் நாம் அதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேதனையான ஒரு விஷயம்தான். குமரி மாவட்டத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடிய சரித்திரத்தை சொன்ன பொழுது ஏறத்தாழ குமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் அதை வரவேற்றார்கள், பாராட்டினார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்த நம்முடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள் செய்த அந்த தியாகத்தையே வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்ட பொழுது இந்த வரலாறுகள் எல்லாம் எப்படி மாற்றப்படும் அப்படிங்கிறது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம். எனவே முஸ்லிம்களே, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இன்றைய தினம் தீர்மானிக்க வேண்டும். காலாகாலத்திற்கும் இந்த விஷயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஒரு கவிஞர் கூட அவருடைய கவிதையிலே இப்படி சொன்னார்: ராமர் உண்மையிலேயே கடவுளாக இருந்தால் அவர் பிறந்திருக்க மாட்டார். கடவுளாக இருந்தால் அவர் பிறந்திருக்க மாட்டார். பிறக்காத கடவுளுக்கு எதற்கு ஜென்மபூமி? உண்மையிலேயே அவர் அயோத்தியிலே அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடத்திலே பிறந்திருந்தால் அவர் கடவுள் இல்லை. மனிதனுக்கு எதற்கு கோவில் கட்டுகிறீர்கள்? இப்படி ஒரு கேள்வியை கேட்டது இஸ்லாமிய கவிஞன் அல்ல, இன்றைக்கு தமிழ் திரை உலகத்திலே முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹிந்து கவிஞர். இப்படி எண்ணற்ற கேள்விகள் இருந்த போதிலும் கூட இந்த தேசத்தை துண்டாட வேண்டும் என்ற சிந்தனையோடு தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி பாசிச சக்திகள் இதை ஒரு கருவாக பயன்படுத்தி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறத முஸ்லிம்கள் தயவு செய்து மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். காலாகாலத்திற்கும் இந்த வரலாறை எப்படியாவது பதிவு வைக்கணும். அடுத்த ஜெனரேஷன் இப்படி ஒரு விஷயம் சம்பவம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறத மறக்கக்கூடிய சூழலுக்கு நம்முடைய நிலைமையை ஆகிவிடக்கூடாது. அடுத்த ஒரு காலத்தில் இந்த அயோத்தியாவிலே 500க்கும் மேற்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் இருந்தது. பாபரி மஸ்ஜிதிலே தொழுகை நடந்து கொண்டிருந்தது. அந்த பள்ளிவாசலிலே சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்டதற்கு பின்னால் இஷா தொழுதுட்டு போறாங்க, சுபுகுல வர்றாங்க, சிலை இருக்குது. இதிலிருந்து முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர ஆரம்பித்து இன்றைக்கு அந்த அயோத்தியிலே அங்கு ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆற்றங்கரையிலே ஒரு சின்ன பள்ளிவாசல் இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 50 குடும்பங்கள் மட்டுமே அங்கிருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஒருவேளை நாம கனவு காண்றது மாதிரி இந்திய அரசாங்கம் மீண்டும் அந்த பாபரி மஸ்ஜிதை கட்டித்தந்தால் கூட அங்கே தொழுகை நடத்துவதற்கு கூட ஒரு முஸ்லிமும் கிடையாது. வேதனையான ஒரு விஷயம். இந்திய முஸ்லிம்கள் பயந்து புலம்பெயர ஆரம்பித்து விட்டார்கள். நமக்கு எதுக்கு பிரச்சனை? சகோதரர்களே, பள்ளிவாசல்களை பாதுகாப்பது என்பது அல்லாஹ்வினுடைய பொறுப்பு. பள்ளிவாசல்களை நம்மால் பாதுகாக்க முடியாது.
ஆனால் பள்ளிவாசல்களை பேண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்பொழுதுதான் அல்லாஹ் பாதுகாப்பான். ஆபிரகாம் காபத்துல்லாவை இடிப்பதற்கு படையெடுத்து யானை படையோடு வருகின்ற பொழுது கூட அல்லாஹ்வை நம்பினார்கள் குறைஷிகள். அன்றைக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத் இல்லை, இருந்தாலும் இது அல்லாஹ்வினுடைய வீடு. அங்கே சிலைகள் இருந்தது, லாத் இருந்தது, உஸ்ஸா இருந்தது, எல்லாம் இருந்தது. இருந்தாலும் குறைஷிகளுக்கு ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை இருந்தது. எனவேதான் அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தல்லீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மல்கூல். அன்றைக்கு அரேபியாவிலே தமுமுக இல்லை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இல்லை, தௌஹீத் ஜமாத் இல்லை, போராடக்கூடிய ஒரு இயக்கங்களும் இல்லை. சகோதரர்களே, அவர்களுக்கு மத்தியிலே ஈமான் இருந்தது. அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற ஈமான் அப்துல் முத்தலிப் இடத்திலே, அபூ தாலிப் இடத்திலே, ஏனைய குறைஷிகளிடத்திலே இருந்தது. அல்லாஹ் பாதுகாத்தான். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இயக்கங்கள் இருக்கிறது, போராட்டத்தை எடுத்து செல்லக்கூடிய இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் அயோத்தியாவில் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று நம்பக்கூடிய முஸ்லிம்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்கால ஜெனரேஷனுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி, ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானோடு மரிக்க வேண்டும். அதுதான் இந்த டிசம்பர் 6 செய்தியாக நாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டியது. மஸ்ஜிதுகள் தகர்க்கப்படலாம், முஸ்லிம்கள் கொலை செய்யப்படலாம், ஆனால் ஒருபோதும் ஈமானை இழந்து விடக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா தஃஉல்லாஹின் நாஸ பஅலஹும் பிபஅலின் லஹுதிமத் ஸமாமிஉ வ பிஉ வ ஸலவாத்து வ மஸாஜிது யுذكரு ஃபீஹா இஸ்முல்லாஹி கஸீரா. அல்லாஹ் சில பேர்களை கொண்டு சில பேரை தட்டி வைக்கவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஆசிரமங்களும் கோயில்களும் யூதர்களின் தொழுமிடங்களும் கிறிஸ்தவர்களின் தேவாலயங்களும் அல்லாஹ்வினுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற மஸ்ஜிதுகளும் தகர்க்கப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், சில பேர்களை கொண்டு சில பேரை தட்டி வைப்பான். யாரை கொண்டு யாரை தட்டுவாங்கிறது தெரியாது. யானை படையை தட்டினான், சின்னஞ்சிறிய அபாபில் என்ற குருவிகளை கொண்டு மூக்கருந்து திரும்பினான். ஒரு கல் ஆபிரகாமினுடைய மூக்கிலே விழுந்து மூக்கருந்தவனாக திரும்பினான். அன்றைக்கு உலகமே அவனை ஏசி பேசியது, மூக்கருந்த மன்னன் என்று. அல்லாஹ் சொல்றான், இப்படி ஒருத்தன் அத்துமீறி நடந்தா, அதிகாரத்தோட நடந்தா, சில பேர்களை கொண்டு சில பேரை தட்டி வைப்பான். முஸ்லிம்களிடத்திலே அநீதி இருந்தால் முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு முஸ்லிம்களை அடக்கி வைப்பான். முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே அநீதி இருந்தால், அக்கிரமம் செய்பவர்களாக அவர்கள் இருந்தால் முஸ்லிம்களை கொண்டு தட்டி வைப்பான். அந்த ஈமான் இருக்க வேண்டும். இந்த ஜெனரேஷனுக்கு அந்த ஈமான் இல்லாம போச்சு. சகோதரர்களே, சுவிட்சர்லாந்து என்ற நாடு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். உலகத்திலேயே அதிகமான மக்கள் இந்த நாட்டில் குடியிருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நாடு. 196 நாடுகளிலேயே எல்லா நாட்டு மக்களும் குடியிருப்பதற்கு நல்ல கிளைமேட், நல்ல அமைதியான இடம், நல்ல வளமான நாடு, எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு நாடு அப்படின்னு லிஸ்ட் எடுத்ததுல அமெரிக்கா 26வது இடம் தான். நாமெல்லாம் போகணும் போகணும்னு துடிச்சிட்டு இருக்கிற அமெரிக்காவுக்கு 26வது நாடு. முதல் இடம் சுவிட்சர்லாந்துக்கு. உலகத்திலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் சுவிட்சர்லாந்துக்கு தான் போறாங்க. அங்கே இஸ்லாம் துளிர் விட ஆரம்பித்தது. உடனே அங்குள்ள பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிக்கு இது ஒரு உறுத்தலாக இருந்தது. உடனே பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வாதிட்டார். சுவிட்சர்லாந்து உலக மக்கள் எல்லாம் சுற்றுலாவுக்கு வரக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டிலே புதிய மினாராக்கள் உயர்ந்து எழுந்து நிற்கிறது. இந்த மினாராக்களை பார்க்கின்ற பொழுது இங்கே தீவிரவாதம் வளர்ந்து நிற்கிறதோ என்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப மினாராக்களை தீவிரவாதத்தினுடைய அடையாளமாகவே அவர் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். மீடியாக்களும் இன்றைக்கு அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், இந்த மினாராக்கள் என்பது நம்முடைய நாட்டினுடைய அந்நிய செலாவணியை குறைக்கும்,
நம்முடைய முக்கிய தொழிலான சுற்றுலாவை அது பாதிக்கும். எனவே சுவிட்சர்லாந்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்குள்ள மினாராக்களை எல்லாம் தகர்க்க வேண்டும் என்று ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அந்த நாட்டினுடைய சட்டம் 57% வாக்குகள் வேண்டும். எனவே இந்த 57% வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி பரப்புரையாற்றிக் கொண்டிருக்கிறார், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பிரச்சாரம் செய்வதற்கு அவருக்கு தேவை இஸ்லாமியர்களை பற்றிய ஏதாவது விமர்சனங்கள் அவர் மக்களிடத்திலே முன்வைக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய குறைகளை மக்களிடம் சொல்லி இந்த பள்ளிவாசல்களை எல்லாம் தகர்க்க வேண்டும் அப்படிங்கிற 57% வாக்குகளை அவர் சேகரிக்க வேண்டும். அதில் அவர் வெற்றியும் பெற்றுவிட்டார். 57% வாக்குகள் அவருக்கு கிடைத்தது. ஆனா கிடைக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய பெயர் டேனியல் கிறிஸ்டின். அந்த டேனியல் கிறிஸ்டின் என்ற எம்பி 57% வாக்குகள் அவருக்கு கிடைத்த பொழுது அவர் டேனியல் கிறிஸ்டினாக இல்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன முஸ்லிமாக அவர் அந்த பாராளுமன்றத்தில் இருந்து அதற்கு எதிராக தீர்மானத்தை போட்டார். சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு தெரியும் அவனுடைய பள்ளிவாசல்களை எப்படி யாரால் எங்கே பாதுகாக்க வேண்டும் என்று. அவன் பாதுகாப்பான். ஆனால் அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக வாழ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு காலத்திலே எத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம், ஏன் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை சகோதரர்களே? பள்ளிவாசலுக்காக வேண்டி போராடக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள் உண்மையிலேயே 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களா? அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் சரக்கடிச்சிட்டு வந்தவங்க, குடிச்சிட்டு வந்தவங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பள்ளிவாசலுக்காக வேண்டி போராடினால் எப்படி பள்ளிவாசலை கட்ட முடியும்? இருக்க பள்ளிவாசலையே எழுந்துட்டு போறோம். பாபரி மஸ்ஜிதை மீட்பதல்ல, அதுவல்ல நமக்கு பிரச்சனை. கன்னியாகுமரி மாவட்டத்திலே எத்தனை பள்ளிவாசல்கள் இல்லாமல் போயிருக்கிறது. கண்ணக்குறிச்சிங்கிற ஒரு ஊரு, கண்ணக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஜமாத் ஒரு காலத்தில் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்த ஜமாத், இன்னைக்கு அடையாளமே இல்லை. 82 மண்டைக்காடு கலவரத்தோடு அடையாளம் தெரியாமல் போனது. பள்ளிவாசலையும் வித்துட்டாங்க, சந்தூக்கையும் வித்துட்டாங்க. இப்போ ஒரே ஒரு ஆள் புக்கோடு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த ஜமாத்தினுடைய லெட்டர் பேடு. எதற்காவது கல்யாணம் டைவர்ஸ் ஆகணும்னா லெட்டர் கொடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு புக்கு மட்டும், புத்தகம் மட்டும் இருக்கிறது. சகோதரர்களே, எங்க ஊர் ஜமாத்தில் புத்தகத்தில் இடம் பெறணும்னா நீங்க பாரம்பரியமா இருக்கணும்னு எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் ஒன்றை கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த பகுதியிலே மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்த, வலுவாக இருந்த கண்ணக்குறிச்சி அப்படிங்கிற ஊரு இன்னைக்கு ஒரு புத்தகத்திலே ஒதுங்கி நிற்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், வளர்த்தோங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை நிலைபெற செய்யக்கூடிய இளைஞர்கள், முஸ்லிம்கள் அந்த மார்க்கத்திலே இருக்க வேண்டும். அது இல்லாம நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது சகோதரர்களே. ஐரோப்பாவிலே, ஐரோப்பா கண்டத்திலேயே இஸ்லாம் வளரக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் கேவலமாக விமர்சித்து சினிமா ஊடகத்தின் மூலம் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த ஆர்னால்டு வான் டூம் என்ற ஒரு ஐரோப்பிய தேசத்தினுடைய அவரும் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி. அவர் சமீபத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்திருக்கிறார். சகோதரர்களே, இன்று ஐரோப்பா கண்டத்திலேயே ஒரு இஸ்லாமிய அரசியல் கட்சியை அவர் நிறுவி இருக்கிறார். அவர் சொல்கிறார், இனிமேல் அடுத்து என்னுடைய பணி என்ன தெரியுமா? நான் ஊடகத்தின் மூலம் எந்த மார்க்கத்தை தவறாக சித்தரிக்க வேண்டும் என்று நினைத்தோமா, அந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டிய இந்த அரசியல் கட்சியை ஐரோப்பா கண்டத்திலே துவங்கி இருக்கிறேன் என்று பகிரங்கமாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். எந்த கண்டத்திலிருந்து இந்த மார்க்கத்தை துடை தெரிய வேண்டும் என்று அவர் போராடினாரோ அந்த கண்டத்திலே வளர்த்தெடுப்பதுதான் இனிமேல் அடுத்து என்னுடைய பணி. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 2013லேயும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறான். நாம ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி 20 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். பலகீனம் நம்ம கிட்ட, பலகீனம் யார்கிட்ட? அதை ஒத்துக்க மாட்டோம்.
இது சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். அது நான் சரியா தானே இருக்கிறேன், இந்த நாடு அப்படி, இந்த நாட்டினுடைய சட்டம் அப்படி, அதெல்லாம் இருக்கட்டும். இதை விட மோசமான நாடுகளிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து வெற்றி பெறவில்லையா? சகோதரர்களே, குறைந்த அளவு முஸ்லிமாக இன்ஷா அல்லாஹ் வாழ வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இஸ்லாம் இருந்தால் அல்லாஹ் வாக்களிக்கிறான், மஸ்ஜிதுகளை அவன் உருவாக்கி தருகிறான். யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது, யாரிடத்திலும் குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் வாக்களிக்கிறான், இன்ஷா அல்லாஹ் அவன் நமக்கு மஸ்ஜிதுகளை கட்டி தருவான். அதுக்கு என்ன செய்யணும்? இஸ்லாமியர்கள் தங்களுடைய பாதையை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நாம முஸ்லிம் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறோம். என்ன தெரியுமா? ஆஜித் ஜூனியர் சிங்கராக பட்டம் பெற்று விட்டார், ஒரு முஸ்லிம். அதுல பெருமை. எதுல? ஒரு முஸ்லிம் டிவி ப்ரோக்ராம்ல ஸ்டார் சிங்கராக, ஜூனியர் சிங்கராக பட்டம் வாங்கிட்டாரு, ஒரு முஸ்லிம் பட்டம் வாங்கிட்டாரு. இதுவா ஒரு முஸ்லிமினுடைய நோக்கம்? ஜோடி சீசன்ல ரஃபீக்கு அந்த கேடயம் வாங்கிட்டாரு, இதுதான் முஸ்லிம்களுடைய நோக்கம்? ஜூனியர் சிங்கராகவும் ஜோடி சீசனிலே வெற்றி பெறுவதும் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு பெருமையாக இன்றைக்கு சமூகத்திலே ஒரு மாயையை ஏற்படுத்தப்பட்டு இப்படித்தான் முஸ்லிம்களுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, குர்ஆன் வாக்களிக்கக்கூடிய வாக்குகளை பற்றி, அல்லாஹ் நம்மிடத்திலே சொல்லக்கூடிய அந்த வாக்குகளை பற்றி இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எந்தவித சிந்தனையும் கிடையாது, உணர்வும் கிடையாது. நேற்றைய தினம் கூட நான் சகோதரர்களிடத்திலே சொன்னேன், இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யார்கிட்ட கேட்டாலும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இயேசு, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு அவர்கள் நம்பக்கூடிய ஒரு செய்தி, இயேசு சிலுவையிலே அறையப்படுகின்ற பொழுது கடைசியாக அவர் சொன்ன வாக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? நம்ம வீட்டு குழந்தைகள் உட்பட, பெரியவர்கள் உட்பட எல்லாருக்கும் தெரியும். பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களையே மன்னியும். இப்படிங்கிறத படித்தவனுக்கு, படிக்காதவனுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பகவத்கீதையை சொல்லுங்கன்னு சொன்னால் உடனே சொல்லிடுவோம். எது உன்னுடைய, எது இன்றைக்கு எது உன்னுடையதோ அது நாளை உன்னுடையதல்ல. எதை கொண்டு வந்தாய், எதை எடுத்து செல்கிறாய், இப்படி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில வசனங்களை சொல்லிடுவோம். சகோதரர்களுடைய யார்கிட்டையாவது ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உபதேசம் செய்தார்கள் அப்படின்னு கேட்டு பாருங்க. அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலத்தினுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக இந்த சமூகத்திற்கு, காலாகாலத்திற்கும் இந்த சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஜெயம் பெற வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டும் என்று ரத்தின சுருக்கமாக 1,24,000 சஹாபிகளை முன்னிறுத்திக் கொண்டு சொன்ன அந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய இறுதி உபதேசம் அது எத்தனை பேர்களுக்கு தெரியும்? இயேசுவினுடைய கடைசி வார்த்தைகளை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம், பகவத்கீதையினுடைய சொற்றொடர்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம், அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய உபதேசம் தெரியவில்லை. சகோதரர்களே, அப்புறம் எப்படி மற்றவர்களுக்கு இந்த மார்க்கத்தை பற்றி தெரியும்? எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை சுருக்கமாக சொன்னார்கள். இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, அப்படித்தான் உங்களுடைய இரத்தமும், உங்களின் பொருளும், உங்களின் மானமும் புனிதமானது. இது மாதிரியான ஒரு இறுதி உபதேசம் இதுவரையில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும், எந்த நபிமார்களும் சொன்னது கிடையாது. எத்தனை முஸ்லிம்களுக்கு இது தெரிகிறது? இதை சொல்ல வேண்டிய முஸ்லிம்கள் இதை சொல்றாங்க, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். வீட்டில் குழந்தை உட்பட சொல்லுது. ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்னா என்னன்னு கேட்கிறான். பர்கர் தெரியும், பிஸா தெரியும், அதென்ன ஹஜ்ஜத்துல் விதா? இந்த அளவிற்கு நம்முடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை வச்சுட்டு பாபரி மஸ்ஜித் கட்டி என்னத்தை செய்ய போறோம் சகோதரர்? பாபரி மஸ்ஜித் மட்டுமல்ல, அவர்கள் சொல்லக்கூடிய 3000 மஸ்ஜிதுகள் தகர்த்தாலும்
இந்த மக்களை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. நாம் செய்ய வேண்டியது நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய பெரியவர்களை, நம்முடைய பெண்களை, நம்முடைய குழந்தைகளை இஸ்லாமியர்களாக வாழ செய்ய வேண்டும். சாகடிக்கிறது ஈஸி, சாகடிக்கிறது ஈஸி. இன்னைக்கு உயிரை கொடுப்பதற்கு இளைஞர்கள் தயார், உயிரை கொடுக்கிறதுக்கு தயார், ஆவேசப்படுவதற்கு தயார், உயிரை எடுப்பதற்கு தயார், ஜிஹாத் என்ற பெயரிலே எதை செய்வதற்கும் தயார். முஸ்லிமாக வாழ்வதற்கு காலையில் எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு, சுபுஹ் தொழுகிறதுக்கு சிரமம். சகோதரர்களே, முஸ்லிமாக வாழ வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரையும் உயிரை கொடுக்கணும்னு சொன்னா ஈஸியா செய்துட்டு போயிருப்பாங்களே, அது ஒரு பெரிய விஷயமா? முஸ்லிமாக வாழ வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் வாக்களிக்கிறான், நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். ஆனால் நாம் என்ன செய்யறதில்லை, வாழலை. வாழ்வதற்குரிய எந்த முயற்சிகளும் நாம் எடுக்கவில்லை. ரசூலின் உபதேசம் நமக்கு தெரியவில்லை, பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லை. ரசூலின் உபதேசமே தெரியலைன்னு சொன்னால் குர்ஆனோடு என்ன தொடர்பு இருக்கிறது இந்த சமூகத்திற்கு? நெருமை இளைஞர்களே, நம்முடைய ஜமாத்தில், நம்முடைய வீட்டில் எத்தனை பேர்களுக்கு குர்ஆன் ஓத தெரிகிறது? குர்ஆனை ஓத தெரிந்தால் அல்லவா அதனுடைய அர்த்தத்தை தெரிவது, அர்த்தத்தை தெரிந்தால் அல்லவா அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதியை நாம் நம்புவது. குர்ஆன் ஓத தெரிகிறது இல்லை, அதை படிக்கிறது இல்லை, அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி நமக்கு தெரியல. எனவே ஈமான் இல்லை. எனவே ஈமான் இல்லாத காரணத்தினால் மஸ்ஜிதில் சிலை வைக்கப்பட்டவுடன் அயோத்தியிலிருந்து ஓடி வெளியேறுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்கிறது இந்த சமூகத்திற்கு தெரியாது. இன்னும் தென் பகுதிகளில் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அளவிற்கு கல்வி அறிவு வட மாநிலங்களில் சுத்தமா இல்லை. அப்படி இருக்கிறது சமூகம். இந்த சமூகம் மாற வேண்டும் சகோதரர்களே. டிசம்பர் 6 அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தர வேண்டும். ஷரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஒதுக்கி தள்ளக்கூடிய இந்த குர்ஆனை நம்மிடத்திலே சொல்வதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமங்கள், தியாகங்கள் என்றைக்காவது நாம் சிந்தித்ததுண்டா? இன்றைக்கு நாம் குர்ஆனை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம்? எந்த அளவுக்கு குர்ஆனை வைத்திருக்கிறோம்? அது மையத்துகளுக்கு ஓதப்படுவதற்காக வேண்டி நம்முடைய ஊர்களிலே, அல்பேனியாவிலே முஸ்லிம் நாடு அல்பேனியாவிலே பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் சாண்ட்விச்சை பொதிவதற்காக வேண்டி குர்ஆனுடைய பேப்பர்களை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2013 நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் வேதனைப்படுகிறோம். சிரியாவை நினைத்து, ஈஜிப்தை நினைத்து, ஆப்கானை நினைத்து, பலஸ்தீனை நினைத்து, ஏனைய முஸ்லிம் நாடுகளை நினைத்து அங்கே இஸ்லாமியர்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்கிறான், பினஸ்ரில்லாஹ் யன்சுரு மன் யஷா. அல்லாஹ் நாடினால் அவன் உபகாரம் செய்வான். சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம் நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பில்லாமல் போய்விட்டது. அப்படித்தான் நம்முடைய நிலைமையும் இருக்கிறது. மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி போராடுவதை மீட்க வேண்டும் என்ற உணர்வு அது வேண்டியதுதான் சகோதரர்களே. அதைவிட நாம் முஸ்லிமாக நாம் வாழ வேண்டும், நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும், நம்முடைய நண்பர்கள் வாழ வேண்டும், நம்முடைய ஜமாத் வாழ வேண்டும். குர்ஆன் அது வீட்டிலே, நாட்டிலே, ஊரிலே, ஜமாத்திலே வந்துவிட்டால் அல்லாஹ்வினுடைய உதவி அது நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு உறுதியை இன்றைய தினம் எடுக்க வேண்டும். எடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்பேனியாவிலே சாண்ட்விச் பொதிகிறதுக்கு குர்ஆன் பேப்பரை முஸ்லிம்கள் உபயோகிக்கிறார்கள். நாம் கவலைப்படுகிறோம். ஆப்கானிஸ்தானத்திலே நெட்டோ படைகள் சிறுநீரை துடைப்பதற்கு குர்ஆனை பயன்படுத்தினார்கள் என்பதை கண்டவுடன் கோபப்படுகிறோம், ஆவேசப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம். சகோதரர்களே, அல்பேனியாவிலே முஸ்லிம்கள் சாண்ட்விச் கேட்டால் அவங்க வீட்டில் குர்ஆன் நிறைய இருக்குது, அதை என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு இமாம் இதை பார்த்துட்டு அந்த வீட்டில் போய் கேட்டார், என்னம்மா குர்ஆனை சாண்ட்விச் பொதிஞ்சு கொடுக்குறீங்களே குழந்தைகளுக்கு? அந்த வீட்டில் உள்ள தாய் சொன்னாங்களாம், பரம்பரையாக நிறைய இருக்குது குர்ஆன், அதை என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால கிழிச்சு கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் முஸ்லிம்களுக்கு மீட்சி கிடைக்குமா என்று நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம், துஆ செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே நாம் குர்ஆனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வான். அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவிலே ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது குறைஷிகள் வந்து 7 முறை அவர்களிடத்திலே சமரசம் பேசினார்கள். விட்டுவிடுங்கள் முஹம்மதே, இந்த கொள்கையை நீங்கள் சொல்லாதீர்கள். உங்களுக்கு ஆட்சி வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா, பெண்கள் வேண்டுமா, நகைகள் வேண்டுமா, வியாபாரம் வேண்டுமா, அல்லது என்ன வேண்டும் என்பதை சொல்லுங்கள். நாங்கள் அத்துணையையும் தந்துவிட்டு ஒதுங்கிக் கொள்கிறோம். தயவு செய்து இந்த கொள்கையை மட்டும் சொல்லக்கூடாது. என் அருமை இளைஞர்களே, எந்த கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கை சார்ந்த ஷரியத்தை சொல்லக்கூடிய குர்ஆனை ஒதுக்கி தள்ளிக் கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபியாவினுடைய பாலைவன மண்ணிலே அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், முஹம்மதே, சொத்து வேண்டுமா முஹம்மதே, ஆட்சி வேண்டுமா முஹம்மதே, அதிகாரம் வேண்டுமா முஹம்மதே, அல்லது லெபனான் தேசத்து பெண்கள் வேண்டுமா முஹம்மதே, எந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் இந்த கொள்கையை சொல்கிறீர்களோ அந்த கொள்கையை நீங்கள் சொல்லாமல் இருந்து விட்டால் நாங்கள் அத்துணையையும் கொண்டு வந்து குமைக்கிறோம். என்னருமை சகோதரர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய மார்க்கத்தை தூக்கி எறிகிறோம். பெண்களுக்காக கேவலமான பெண்களுக்காக வேண்டி, தங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி எத்துணை ஆண்களையும் தங்களுடைய படுக்கை இறக்க அடைக்கக்கூடிய பெண்களுக்கு பின்னால் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். அந்த பெண்களை கொண்டு வந்து குவிக்கிறோம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, ரசூலிடத்திலே எந்த பொருளாதாரத்தை சேமிப்பதற்காக வேண்டி, எந்த இடங்களை வாங்கி குவிப்பதற்காக வேண்டி, எந்த அதிகாரத்தையும் எந்த செல்வாக்கையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, என்னருமை பெரியவர்களே, இந்த மார்க்கத்தினுடைய ஷரியத் சட்ட திட்டங்களை தூக்கி எறிந்துவிட்டு குர்ஆனை ஓதுவதற்கு கூட நேரம் இல்லாமல் பணம் 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 என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பணத்தை கொண்டு வந்து குவிக்கிறோம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய நோக்கம் அதுவல்ல, என்னுடைய நோக்கம் பணமோ பொருளோ அதிகாரமோ செல்வமோ பெண்களோ அல்ல. இந்த சமூகம் நாளை நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்பதான் சொன்னாங்க, அபூ தாலிப் சொன்னாரு, கொஞ்சம் சமாதானமா போயிருங்க. அபூ தாலிப் அதனால் வரையிலும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்த அபூ தாலிப் மரண நேரத்திலே, மகனே, நான் படுக்கையிலே படுத்து விட்டேன், இனிமேல் உங்களை பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார், கொஞ்சம் சமாதானம் பேசுங்களே, கொஞ்சம் அவங்க சொல்றதை கேட்டுங்களேன். ரசூலுல்லாஹ் அப்பொழுதுதான் சொன்னார்கள், ஒரு கையில் சூரியனையும் மறு கையில் சந்திரனையும் தந்தாலும் இந்த கொள்கையை சொல்வதை நான் நிறுத்த மாட்டேன் வாப்பா. அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்த ஒரு கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய வேத வசனங்களை ஓரத் தெரியாமல் இந்த 2013 நம்முடைய இளைஞர்களும் பெரியவர்களும் பெண்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு மிக மோசமானவர்கள். எப்படி வேண்டுமானாலும் நம்மை விமர்சிக்கலாம். மக்காவிலிருந்து ஊர் விலைக்கு வைக்கிறார்கள். யாரும் முகம்மதோடு பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லுங்க. நமக்காக வேண்டிப்பட்ட சிரமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாரும் அவரோடு பேசக்கூடாது, யாரும் அவரோடு வியாபாரம் செய்யக்கூடாது, யாரும் அவருக்கு எந்தவித உதவியும் செய்யக்கூடாது. உணவோ நீரோ ஒரு துண்டு பேரித்தம்பழம் கூட அவருக்கு கொடுக்க கூடாது. இதற்காக வேண்டி தெரியுமா பேசி பார்த்தாங்க, இந்த குர்ஆனை சொல்லாம இருங்க, இந்த குர்ஆனை சொல்லாமல் இருங்கள், சொல்லாமல் இருந்தால் இத்துணையையும் தருகிறோம் என்றார்கள். இல்லை, இந்த குர்ஆனை சொல்லியே தீர்வேன் என்றார்கள் அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொன்னார்கள், என்றால் இனிமேல் இந்த மக்காவிலே உமக்கு இடமில்லை, மக்காவில் எந்த சககரணமும் உங்களுக்கு கிடையாது என்று மக்காவிலே காபத்துல்லாவிலே போர்டில் எழுதி போட்டாங்க. இன்னைக்கு ஊரில் பள்ளிவாசலில் ஜமாத்திலிருந்து நீக்கினா நோட்டீஸ் போர்டில் போடுறாங்களே, இதெல்லாம் யாருடைய பழக்கம்? இது யாருடைய பழக்கம்? குறைஷிகளுடைய பழக்கம். உண்மையிலேயே இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களை செய்தால் இது மாதிரியான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். இந்த ஆட்டுனா நீட்டுனா கெட்டுனா அப்படிங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் நோட்டீஸ் போர்டில் பேர் போடக்கூடாது. அது யாருடைய பழக்கம்? அது குறைஷிகளுடைய பழக்கம். அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாப்பானார். காபத்துல்லாவிலே எழுதி போட்டார்கள், எல்லா தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தைகளும் உதவிகளும் கொடுக்கல் வாங்கலும் நின்று போனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை குடும்பத்தோடு விரட்டி அடிக்கிறார்கள். பிறந்த மண்ணிலிருந்து குடும்பத்தார்களும் உற்றார்களும் உறவினர்களும் அதனால் வரையிலும் அல்லமீன் என்று தங்களை புகழ்ந்தவர்களும் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை போன்ற நல்ல மனிதன் இந்த பூமியிலேயே கிடையாது என்று புகழ்ந்தவர்கள் இந்த குர்ஆனை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் குர்ஆனை சொன்ன காரணத்தினால் விலக்கி வைத்தார்கள்.
குடும்பத்தோடு குழந்தைகளோடு பிள்ளை குட்டிகளோடு ஷோபே அபி தாலிப் சஃபா மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கணவாயிலே வைத்திருந்த எல்லா உணவு பதார்த்தங்களும் தீர்ந்து போனது. ஐஷா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா நம்ம வீட்டில் ஒரு 25 பவுனை போட்டுட்டு வந்து நம்ம வீட்டுக்காரி படுத்துகிற பாடு, அதுக்கு நம்ம ஆள் நம்ம காக்கா ஆடுற ஆட்டம். சுபஹானல்லாஹ். ஹதீஜாவை போன்ற ஒரு பணக்கார பெண்மணியெல்லாம் நம்ம காக்கா மாதிரி கட்டினா என்ன நடக்கும்? மக்காவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரி, ஏறத்தாழ 100 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். வேலைக்காரங்க மட்டும், அடிமைகள் மட்டும் 100 பேர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த நிறுவனத்திலேயாவது 100 பேர் வேலை பார்க்குறாங்களா? நமக்கு முஸ்லீம்கள்ட்ட குரியன் ஆப்ரஹாம்கிட்ட இருக்கலாம். அது அல்லாமல் முஸ்லிம்களிடத்திலே ஒரு நிறுவனத்தில் 100 வேலைக்காரங்க இருக்கிறாங்களா? கம்மி. ஆனால் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பர்சனல் வர்க்கர்ஸ், அடிமைகள் எத்தனை பேர்? 100 பேர். என்றால் அவர்களுடைய செல்வம் எப்படி இருக்கும்? ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், குதிரைகள் அவர்களுடைய வியாபார பொருட்களை சுமந்து செல்லும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லமீன் என்ற காரணத்தினால் அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்திருந்தாங்க. பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் வரவு செலவு பார்க்கணும், அதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளு. மக்காவிலேயே ஹதீஜாவுக்கு தெரிஞ்சது ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாருதான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய சீமாட்டி. பல்வேறு கட்டங்களிலே ரசூலிடத்திலே கெஞ்சி கூத்தாடி உங்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் நிகழ்ந்த திருமணம். அதற்கு பின்னால்தான் இந்த ஊர் விளக்கம் நடைபெறுது. அதனால் வரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை சொத்துக்களையும் எடுத்து இந்த மார்க்கம் பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபிகளுக்கு வாரி 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 கொடுத்தார்கள். அதையெல்லாம் கண்டு மகிழ்ந்து நின்றார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 1000 ரூபாய் கொடுக்கும்போது என்ன 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? நம்ம வீட்டில் சம்பாதிக்கிறது நம்ம, உடைக்கிறது நம்ம. ஆனால் 1000 ரூபாய் எதுக்காவது ஒரு நல்ல காரியத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணுமா? 100 ரூபாய் கொடுத்தா போதாதா? ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாரி வாரி கொடுப்பதை நின்று மகிழ்ச்சியோடு அந்த தருணத்தை அகம் மகிழ்ந்து நின்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி எல்லாம் தீர்ந்து விட்டது. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்த, எல்லாவற்றையும் வாரி கொடுத்த அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சளம் குழந்தைகளோடு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, என்னருமை இளைஞர்களே, எந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கி செல்கிறீர்களோ, எந்த ஷரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த குர்ஆனை புறந்தள்ளிவிட்டு சினிமா பாடல்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, எந்த குர்ஆனை புரட்டி பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் உங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த குர்ஆன் நம்மிடத்திலே சொல்வதற்காக வேண்டி பச்சிளம் குழந்தைகளோடு ஒன்றுமில்லாமல் ஷாவே அபி தாலிபிலே அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரபுலகத்தினுடைய கோடீஸ்வர பெண்மணியான ஹதீஜத்துல் குப்ராவும் ஒரு வழியும் இல்லாமல் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பசிக்கிறது, குழந்தைகளுக்கு பசிக்கிறது, ரசூலுக்கு பசிக்கிறது, ஹதீஜாவிற்கு பசிக்கிறது, அபூ தாலிபும் உடன் உண்டு. சகோதரர்களே, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு பிடி உணவை, ஒரு பிடி, ஒரு நேரத்தில் இல்ல, ஒரு பிடி உணவை குறைத்திருப்போமா? சொல்லுங்க பாப்போம். வரதட்சணை வாங்கக்கூடிய திருமண வீடுகளிலே சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு 1000 கேள்வி நம்ம கேட்போம். வட்டி வாங்குறவன் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு 1000 கேள்வி நம்ம கேட்போம். ஏனென்றால் வரதட்சணையையும் வட்டியையும் விடுவதற்கு நாம் தயாரில்லை சகோதரர்களே. ஆனால் நமது உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை சொன்னதற்காக வேண்டி, நம்மிடத்திலே சொல்வதற்காக வேண்டி பட்டினி கிடந்தார்கள். சாதாரண பெண்மணியா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பெண்மணியா? மக்காவினுடைய கோடீஸ்வர பெண்மணி. சொல்லாங்க, பசிக்கிறது ஏதாவது இருக்கிறதா? குழந்தைகளுக்கு பசிக்கிறது சகோதரர்களே. இன்னைக்கு நாம் குழந்தைகளுடைய பெயரை சொல்லி வட்டி வாங்குகிறோம். குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிற பேரில் வட்டி வாங்குகிறோம். குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற பேரில் வட்டி வாங்குகிறோம்.
எல்லாம் குடும்பத்தின் பெயரால் அத்துணை ஹராம்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷரியத்தை நம்மிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பதற்காக வேண்டி பட்டினி கிடந்து அவர்களுடைய குழந்தைகள் பசிக்கிறது என்று அழுதவுடன் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தருணத்தை கொஞ்சம் உங்களுடைய நினைவிலே வைத்து பாருங்கள். ஹதீஜா, குழந்தைகளுக்கு பசிக்கிறது, எனக்கும் பசிக்கிறது, ஏதாவது இருக்கிறதா ஹதீஜா? கேட்பது யாரிடத்திலே? மக்காவினுடைய கொடீஸ்வர பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கும் பசிக்கிறது ரசூலே, ஆனால் இருந்ததெல்லாம் தீர்ந்து விட்டது. ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களிலே சுமந்து சென்ற வியாபார பொருட்கள் எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கரைந்து விட்டது. இப்பொழுது ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். குளிர்காலத்திலே போர்த்துவதற்கு உபயோகப்படுத்தி கொண்டிருந்த ஒரு போர்வையை எடுத்து கொண்டு வந்து அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்துவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடியது இந்த போர்வை மட்டும்தான் நபியே. நம்முடைய வீட்டிலே இருப்பது, மிச்சம் இருப்பது இந்த போர்வை மட்டும்தான் நபியே. அரபுலகத்திலே குளிர்காலம் எப்படி இருக்கும் என்பது அரபு தேசத்தில் இருந்த மக்களுக்கு எல்லாம் தெரியும். குளிர்காலத்திலே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குளிரிலிருந்து தங்களையும் தன்னுடைய கணவனையும் தங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கம்பளி போர்வை மட்டுமே இருந்தது. அந்த கம்பளி போர்வையை கொடுத்து, யா ரசூலல்லாஹ், நம்முடைய வீட்டில் இருப்பது இது மட்டும்தான் நபியே, இதை எப்படியாவது விற்று கொண்டு வந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை நம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ளலாம் யா ரசூலல்லாஹ். சொல்றது யாரு? கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு. ஒரு 1000, 2000, 5000, 10,000 கொடுத்து விட்டு இந்த மார்க்கத்தையே தூக்கி நிறுத்தியதாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, ஒட்டுமொத்த சொத்துக்களையும் கொடுத்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய கம்பளி போர்வையையும் எடுத்து கொடுத்து சொன்னார்கள், இனிமேல் நம்முடைய வீட்டில் மிச்சம் இருப்பது இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு தங்களுடைய மனைவிக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற தேட்டத்தோடு, தங்களுடைய குழந்தைகளுடைய அழுகுரலை அடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த கம்பளி போர்வையை தூக்கி கொண்டு உகால் என்ற சந்தைக்கு வருகிறார்கள். மக்காவினுடைய பிரபல்யமான சந்தை அது. கொண்டு வந்து விலை பேசுகிறார்கள். எதை தெரியுமா சகோதரர்களே? இன்றைக்கு நம்முடைய வீடு உண்டு, நமக்கு கார் உண்டு, நமக்கு நிலம் உண்டு, நமக்கு எல்லாம் உண்டு, விற்பதற்கு ஏராளம் உண்டு சகோதரா. ஆனால் இந்த குர்ஆன், இந்த ஷரியத், இந்த மார்க்கம் அது நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விற்பதற்கு அவர்களுக்கு மாளிகை இல்லை, அவர்களுக்கு கோபுரங்கள் இல்லை, அவர்களுக்கு விவசாய நிலங்கள் இல்லை, அவர்களுக்கு குடியிருப்பதற்கு வீடு இல்லை சகோதரர்களே. இருப்பது போர்த்த ஒரு போர்வை மட்டும்தான். கூடாரம் இல்லை. மரத்திற்கு அடியிலே கிடந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்த உன்னத தலைவரான உத்தம நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அருமை சகோதரா, எந்த குர்ஆனை நீ வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறாயோ, எந்த குர்ஆனை ஓதுவதற்கு சிரமம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, அந்த குர்ஆன் உன்னுடைய கரங்களிலே கொண்டு வந்து தள்ள வைப்பதற்காக வேண்டி விலை பேசியது. குழந்தைகளும் தானும் போர்த்தி குளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி பயன்படுத்தி கொண்ட கம்பளி போர்வை சகோதரர்களே. என்றைக்காவது படுத்து உறங்குகின்ற பொழுது 25,000 ரூபாய் கட்டலில் அரேபியாவில் இருந்து கொண்டு வந்த 50,000 ரூபாய் மசாஜ் மெத்தையில் படுத்துக் கொண்டு விலை உயர்ந்த போர்வையை நீ இன்றைய தினம் போர்த்துகின்ற பொழுது நீ ஒன்றை சிந்திக்க வேண்டும். என்னுடைய ரசூல், என்னுடைய நாயகம், என்னுடைய தலைவர் என்ன வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, உங்களை இந்த அகிலத்திற்கு அருட்கொடையாகவே தவிர அனுப்பவில்லை என்று ரஹ்மத்தாக இறங்கிய எங்களுடைய நாயகம் எங்களுக்காக வேண்டி, எங்களின் மார்க்கத்திற்காக வேண்டி, எங்களின் ஷரியத்திற்காக வேண்டி அவர்கள் விலை பேசியது ஒரு கம்பளி போர்வையை என்ற சிந்தனை சகோதரா உன்னுடைய நெஞ்சிலே தைக்க வேண்டும். குறைஞ்சது இன்றைய தினம் இரவு நீ போர்வையை இழுத்து போர்த்துகின்ற பொழுது உன்னுடைய மனைவியும் மக்களும் அருகாமையில் கிடைக்க ஏசி ரூமில் படுத்துக்கொண்டு ஏசியினுடைய குளிரை நீ குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போர்த்தக்கூடிய அந்த போர்வையை நீ நினைக்க வேண்டும். என்னுடைய நாயகம் விலை பேசியது இந்த போர்வையை. சகோதரர்களே,
உகாலினுடைய சந்தைக்கு ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள், முகம்மதோடு எந்த கொடுக்கல் வாங்கலும் நீங்கள் செய்யக்கூடாது. கடை கடையாக ஏறி இறங்கினார். ஒரு காலத்தில் ஷாமிலிருந்து சிரியாவிலிருந்து நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களிலே பொருட்களை சுமந்து கொண்டு வந்து மக்காவாசிகளுக்கு எல்லாவற்றையும் மாறி கொடுத்த அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை கடையாக ஏறி இறங்குகிறார்கள். குறைஷிகளே, இந்த போர்வையை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த போர்வைக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்யுங்கள், அதற்கு பகரமாக எதையாவது எனக்கு தாருங்கள். நான் உங்களிடத்திலே யாசகம் கேட்கவில்லை, பிச்சை கேட்கவில்லை, ஒரு வியாபாரத்தை செய்கிறேன். உகாவினுடைய அத்துணை கடைகளிலும் ஏறி இறங்கிய பொழுது அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், முஹம்மதே, உங்களோடு வியாபாரம் செய்யக்கூடாது என்பது மக்காவினுடைய பெரியவர்கள் எடுத்த முடிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் வாங்குவதற்கு தயாரில்லை. ரசூலுடைய கண்களுக்கு முன்னால் அழுகின்ற குழந்தைகளுடைய அந்த உருவம், அழுது கொண்டிருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளுடைய அந்த அழுகை முன்னால் வந்து நிற்கிறது. ஒடிசூர பெண்மணி ஹதீஜாவினுடைய ஒட்டிய அந்த வயிறு, காய்ந்த அந்த உதடுகள், ஏதாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டுமே என்ற இந்த ஏக்கம். எனவே எப்படியாவது இந்த போர்வையை விலை பேச வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வலம் வருகிறார்கள். என்ன சகோதரா, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எதற்காக வேண்டி ஒரு வார்த்தை, இந்த கொள்கையை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் அரபுலகத்தினுடைய அத்துணை கஜானாக்களையும் கொண்டு வந்து தருகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு அதைவிட முக்கியம் இந்த மார்க்கம், இந்த ஷரியத், இந்த குர்ஆன், அது மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மீண்டும் ஒரு வலம் வருகிறார்கள். உகாலினுடைய சந்தையிலே யாரும் அந்த போர்வையை வாங்குவதற்கு தயாரில்லை. கடைசியாக இப்படி சொன்னார்கள் அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வியாபாரிகளே, நீங்கள் யாரும் இந்த போர்வையை விலைக்கு வாங்க வேண்டாம். இதற்கு நான் ஒரு விலையை நிர்ணயம் செய்யவில்லை. இதை வைத்துக்கொண்டு கொஞ்சம் பேரித்தம்பழம் துண்டுகளாவது எனக்கு கொடுங்கள். இதற்கு நான் விலை நிர்ணயம் செய்யவில்லை. எனக்கு தேவை கொஞ்சம் பேரித்தம்பழங்கள், பேரித்தங்கனிகள். அது காய்ந்து போன பேரித்தங்கனிகளாக இருந்தாலும், காய்ந்த ரொட்டி துண்டுகளாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு கொடுங்கள். போர்வைக்குன்னு ஒரு விலை இருக்குது, அந்த விலையை கூட நீங்க தர வேண்டாம். கொஞ்சம் பேரித்தங்கனிகள் கிடைத்தால் அதை கொண்டு போய் தன்னுடைய குழந்தைகளின் மனைவியின் பசியை அடக்கலாம் என்று ஆர்வத்தோடு அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையை விற்க சென்றிருக்கிறார்கள். ஏதாவது கொண்டு வருவார்கள் என்று குழந்தைகளை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பரிசையோடு இருக்கக்கூடிய ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி ஒண்ணும் இல்லாம திரும்ப போறது? ஒருத்தரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே, சரி போர்வையை கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 5-6 பேரித்தங்கனிகளாவது கொடுங்கள் என்றார்கள். அப்பொழுதும் சொன்னார்கள், உங்களோடு எந்த கொடுக்கல் வாங்கலும் எங்களால் வைத்துக் கொள்ள முடியாது, அது மக்காவிலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வருகிறார்கள். ஏதாவது கொண்டு வருவார்கள் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த குழந்தையும் ஹதீஜா நாயகியும் திரும்ப போர்வையோடு வருவதை பார்க்கிறார்கள். ரசூலுக்கு கண்ணீர். ரசூலை நினைத்து என்றைக்காவது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்கிறதா சகோதரர்களே? பாவப்பட்ட பச்சிளங்குழந்தைகளையும் கோடீஸ்வர பெண்மணியான ஹதீஜாவினுடைய அந்த நிலைமையையும் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரை துடைத்து கொண்டு வருகிறார்கள். ஹதீஜா கேட்டார்கள், என்ன நபியே? இல்லை ஹதீஜா, ஒருத்தரும் வாங்கவே இல்லை ஹதீஜா, ஒருத்தரும் விலை பேசல ஹதீஜா. சரி, இதை வச்சுட்டு கொஞ்சம் பேரித்தங்கனிகளாவது கிடைக்க வேண்டும் என்று நான் அப்படியும் சொல்லி பார்த்தேன் ஹதீஜா, அதுக்கு கூட ஒருத்தரும் தயாராகவில்லை என்று சொன்னவுடன் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், விடுங்கள் நபியே, ஏதாவது இலைத்தலைகளை சாப்பிட்டு பசியை ஆற்றிக்கொள்வோம், ஏதாவது இலைத்தழைகளை சாப்பிட்டு பசியை ஆற்றிக்கொள்வோம். மீண்டும் சஃபாவினுடைய மலை அடிவாரத்திற்கு செல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பாலை மண்ணிலே இருக்கக்கூடிய பச்சை இலைகளை கொண்டு வந்து அதனுடைய நீரை எடுத்து இருவரும் பசியை அடக்குகிறார்கள். ஏறத்தாழ 3 ஆண்டுகள், ஏறத்தாழ 3 ஆண்டுகள் சகோதரர்களே. இன்னைக்கு நாம சாப்பிட்டுட்டு செரிமானத்துக்காக வேண்டி கொத்தமல்லி வேப்பிலையை சாப்பிட்றோம். நம்ம ரசூலுக்கு சாப்பாடு இல்லாம பசியை அடக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் பச்சிலையை சாப்பிட்டார்கள்.
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்மிடத்திலே கொண்டு வந்த சேர்த்த அந்த குர்ஆன், அந்த ஷரியத், அந்த மார்க்கம், அது இன்று நம்மிடத்திலே என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? இப்படி சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் முகர்ரபுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், ஓதி காட்டுகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். குலிபத்திர் ரூம் ஃபீ அத்னல் லைலி வ ஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன் ஃபீ பித்இ ஸனீன லில்லாஹில் அம்ரு மின் قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون بنصر الله ينصر من يشاء وهو العزيز الرحيم. وعد الله لا يخلف الله وعده ولكن أكثر الناس لا يعلمون. சூரத்துர் ரூம் கொஞ்சம் எடுத்து பாருங்க குர்ஆனை. டிசம்பர் 6 முன்னிட்டு இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பெரியவர்களும் எடுத்து பாருங்கள். வீட்டிலே மனைவி மக்களிடத்திலே எடுத்து படிக்க சொல்லுங்கள். இப்படி பசியோடு நிற்கின்ற பொழுதுதான் மீண்டும் ஒரு துக்க செய்தி அவர்களுக்கு வருகிறது. அன்றைக்கு குறைஷிகளுக்கு ஆதரவாக மஜூசிகள் இருந்தார்கள், பாரசீகர்கள். முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ரோமாபுரத்தில் இருக்கக்கூடிய ரோம் நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அன்றிலிருந்தே ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நெருக்கம் இருந்தது. குர்ஆன் சொல்கிறது அது. இப்பொழுது மஜூசிகளுக்கும் பாரசீகர்களுக்கும் ரோமர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சண்டையிலே பாரசீகர்கள் ஜெயித்து விட்டார்கள். குறைஷிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மஜூசிகள் ஜெயித்து விட்டார்கள். முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்த ரோமானிய கிறிஸ்தவர்கள் தோற்றுவிட்டார்கள். இந்த செய்தியை மக்காவினுடைய குறைஷிகள், அபூஜஹல் உட்பட எல்லோரும் சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வேத வசனத்தை இறக்கினான். அலிஃப் லாம் மீம். குலிபத்திர் ரூம். ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, பாரசீகம் வெற்றி பெற்று விட்டது, பாபரி மஸ்ஜித் தகர்க்கப்பட்டு விட்டது, பாசிச சக்திகள் ஜெயித்திருக்கிறார்கள். சகோதரர்களை ஒப்பிட்டு பாருங்கள், இரண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு வடசேரி பஸ் ஸ்டாண்டிலே, அண்ணா பஸ் ஸ்டாண்டிலே பாசிச சக்திகள் வெற்றி தினங்களாக இதை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது தோல்வி பயத்திலே நீங்கள் அழுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல் பசியோடு இருக்கின்ற பொழுது, தங்களுக்கு ஆதரவான ரோமாபுரி கிறிஸ்தவர்கள் தோற்ற பொழுது, அந்த துக்கத்திலே உழன்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், ஒலிபத்திர் ரூம். ரோம் தகர்க்கப்பட்டு விட்டது, ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பூமியிலே இன்னும் சில தினங்களில், இன்னும் சில ஆண்டுகளில் ரோம் மீண்டும் பாரசீகத்தை வெற்றி கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் ரோம் மீண்டும் பாரசீகத்தை வெற்றி கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை மனதிலே பதிய வைத்தால் பாபரி மஸ்ஜித் இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு அழிக்கப்படும். சகோதரர்களே, எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அபூஜஹல் சொன்னான் அபூபக்கரிடத்திலே, என்ன அபூபக்கரே, முகம்மதுக்கு என்ன பைத்தியமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரிலிருந்து விலக்கி வைத்து பசியிலே பட்டினியிலே உடன்று கிடக்கின்ற பொழுதும் அந்த முகம்மதுக்கு புத்தி வரவில்லையா? முகம்மதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ரோமாபுரி பாரசீகத்திடத்திலே புறமுதுகு காட்டி சீசர், அன்றைக்கு இருந்த சக்கரவர்த்தி சீசர், கான்ஸ்டான்டினோபிளை விட்டு வெளியேறியதற்கு பின்னாலும் இந்த முகம்மது மறுபடியும் ரோமு ஜெயிக்கும், ரோமு ஜெயிக்கும்னு சொல்றாரு. அது குர்ஆனுடைய வசனம் என்று சொல்கிறாரு. என்ன ஆச்சு உங்க நண்பருக்கு? மீண்டும் பாபரி மஸ்ஜிதை கட்டி எழுப்புவோம் என்று பாவப்பட்ட முஸ்லிம்கள், அரசியலிலே இடமில்லாத முஸ்லிம்கள், அதிகார மையத்திலே இடமில்லாத முஸ்லிம்கள், வேலை வாய்ப்பிலே சதவிகிதம் இல்லாத முஸ்லிம்கள், போலீசிலே ஆர்மியிலே இல்லாத முஸ்லிம்கள் பாபரி மஸ்ஜிதை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அது பாசிச சக்திகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அது வேடிக்கையாகத்தான் இருக்கும். சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது, வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன். மீண்டும் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும், ரோமாபுரி ஜெயிக்கும். இன்னும் சில ஆண்டுகளில். குர்ஆன் சொன்னது, குர்ஆன் சொன்னது அது மெய்ப்பிக்கப்பட்டது. ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு பின்னால், 9 ஆண்டுகளுக்கு பின்னால் சீசர் மன்னன் மீண்டும் திரும்ப வந்து பாரசீகத்தை தோற்கடித்தான். குர்ஆன் சொன்னது ஒருபோதும் பொய்யாகாது. 9 ஆண்டுகளில் அது நிகழ்ந்தது.
இந்த குர்ஆன் வசனத்தை கேட்டு அதுவரையிலும் கேலி செய்து கொண்டிருந்த 1000 மஜூசிகள், 1000 பாரசீகர்கள் அன்றைய தினமே கலிமா சொன்னார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் சொன்னது அது மெய்ப்பிக்கும். இல்லாஹில் அம்ரு மின் கப்ல வ மின் பஅத். இதற்கு பின்னாலும் முன்னாலும் வெற்றியும் தோல்வியும் என்பது இறைவனுடைய புறத்தில் இருந்தும் உள்ளது. வ யௌமஇذ யஃப்ரஹுல் முஃமினூன். அப்படி ரோம் மீண்டும் பாரசீகத்தை வெற்றி கொள்ளுகின்ற பொழுது மூமின்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்ப சொல்லுது? 10 வருஷத்துக்கு முன்னால குர்ஆன் சொல்கிறது. மீண்டும் பாரசீகத்தை ரோம் வெற்றி கொண்ட பொழுது சீசர் மன்னன் தங்க பதாகையோடு பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக வேண்டி அணிவகுத்து செல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். மதீனாவிலிருந்து மீண்டும் மக்காவை நோக்கி உம்ராவுக்கு செல்வதாக. ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு பாரசீகம் தோற்கடிக்கப்பட்ட அந்த நேரத்திலே ஒரு வசனம் இறங்குகிறது. லகத் ஸதகல்லாஹு ரசூலுஹு ருயா பில் ஹக் லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன். அல்லாஹ் ரசூலினுடைய கனவை நிறைவாக்கி கொடுக்கிறான், அது உண்மைப்படுத்தி கொடுக்கிறான். லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே கஅபாவிலே நீங்கள் நுழைவீர்கள் இன்ஷா அல்லாஹு ஆமினீன். அல்லாஹ் நாடினால் எந்தவித பயமும் இல்லாதவர்களாக, அச்சமற்றவர்களாக, யாரை பற்றியும் கவலை இல்லாதவர்களாக. எந்த மக்காவிலிருந்து உங்களை விரட்டி அடித்தார்களோ மூமின்களே, எந்த மக்காவிலிருந்து உங்களை வெளியேற்றினார்களோ மூமின்களே, எந்த மக்காவிலிருந்து உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ அந்த மக்காவிற்கு நீங்கள் திரும்பவும் செல்வீர்கள், எதுக்கும் பயப்படாம, எந்த அச்சமும் இல்லாமல். நடந்ததா இல்லையா? அடுத்த வருஷம் ஃபத்ஹு மக்கா. குர்ஆன் 10 வருஷத்துக்கு முன்னால சொல்லி இருந்தது 10 வருஷத்துக்கு பின்னால என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்றான். பினஸ்ரில்லாஹ், பினஸ்ரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு. யன்சுருல்லாஹு மா யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு உதவி செய்கிறான். வஹுவல் அஸீஸுர் ரஹீம், அவன் மிக்க மேலானவன், அவன் இரக்க குணமுடையவன். வஅதல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வாக்கு, இது நரசிம்மராவினுடைய வாக்கல்ல, இது சோனியா காந்தியினுடைய வாக்கல்ல, இது லால் கிருஷ்ண அத்வானியினுடைய வாக்கல்ல, அல்லது முஸ்லிம்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தருவோம் என்று முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய வாக்கல்ல, இது அல்லாஹ்வினுடைய வாக்கு. சகோதரர்களே, மஸ்ஜித் மீண்டும் எழுப்பப்படும் என்பது அல்லாஹ்வினுடைய வாக்கு. அதற்கு முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும். வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அல்லாஹு தஆலா ஒலிபத்து ரூம், ரூம் என்ற வசனம், ரோம் அப்படிங்கிறதா அந்த வசனத்தினுடைய பேரு. தொடர்ந்து ஒரு 10 வசனத்தை நீங்க புரட்டி பாருங்க, வரலாற்றையும் புரட்டி பாருங்க, இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். பாபரி மஸ்ஜித் தகர்க்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் எழுப்பப்படுவதோடு ஒரு தொடர்பு இருக்கும் என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்ய வேண்டியது வெறுமனே பள்ளிவாசலை கட்டுவதல்ல, பள்ளிவாசலை அலங்கரிப்பதல்ல, பள்ளிவாசலுடைய மினாராக்களை உயர்த்துவதல்ல, பள்ளிவாசலுக்கு உள்ளே விளக்குகளை போட்டு அலங்கரிப்பதல்ல, தொழுகையாளிகளை உருவாக்க வேண்டும். இந்த வேதத்தோடு தொடர்புடைய இளைஞர்களை உருவாக்கிய வேண்டும். டேனியல் கிறிஸ்டினுக்கு ஹிதாயத்து கொடுத்த அல்லாஹ், அர்னாடு வாண்டூமுக்கு ஹிதாயத்து கொடுத்த அல்லாஹ் நாளை மோடிக்கும் ஹிதாயத்து கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹிதாயத் அவனுடைய புறத்திலிருந்து, அதை தடுப்பதற்கோ கொடுப்பதற்கோ நமக்கு எந்த ஆற்றலும் சக்தியும் கிடையாது. எனவே வஅதல்லாஹ், வஅதல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வாக்கு. லா யுக்லிஃபுல்லாஹு வஅதா, அல்லாஹ் வாக்கு மாற மாட்டான் சகோதரர்களே. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், ஆனாலும் நிறைய பேருக்கு இது விளங்க மாட்டேங்குது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. நாம் விளங்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். விளங்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வினுடைய வாக்குவை நம்புவோம். அரசியல்வாதிகளுடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வினுடைய வேத வாக்குகளின் பக்கம் இந்த டிசம்பர் 6 நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய பெரியவர்களை, நம்முடைய குடும்பத்து பெண்களை வேதத்தோடு ஒருங்கிணைய செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் கட்டி எழுப்புவான் மீண்டும் 1000 மஸ்ஜிதுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பாபரி மஸ்ஜிதினுடைய டூமிலே ஏறி நின்று முதலிலே கடப்பாறையை வைத்து பல்பீர் சிங் தற்காலம் வரையிலும் 3000 பேரை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறார். முதல் கடப்பாறையை வைத்த பல்பீர் சிங் இதுவரைக்கு அவர் முஸ்லிமாயி 3000 பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நிதர்சனமாக காயல் பட்டணத்திற்கும் வந்திருந்தார். அல்லாஹ் சொல்ற வஅதல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வாக்கு. நீ வேற வாக்க நம்பாத. கருணாநிதியினுடைய, ஜெயலலிதாவினுடைய அல்லது இதர கட்சி தலைவர்களுடைய வாக்க நம்பாத. அல்லாஹ்வுடைய வாக்க நம்பு சகோதரர்கள். மாறலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ்வினுடைய வாக்கை நம்பக்கூடிய இளைஞர்களாக, பெரியவர்களாக, பெண்களாக, குழந்தைகளாக நம்முடைய சமூகத்தை அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக.
சகோதரர்களே, ஒரு